அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா உடுமலையிலலாம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் கோலம் போட முடியுமா முடியலையானே ஒரு டவுட்லேயே இருந்தது. கொஞ்சம் ஒரு வெட்டாப்பு விட்டது. வெட்டாப்பு மீன்ஸ் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அளவான சின்ன கோலமாக போட்டு அது கூடவே வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா போன வாரம் சண்டே நான் சொன்னேன், அதாவது ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நேரமாவது எல்லாருமா உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாருமா உட்காந்து நிறைய பேசுங்க, எதை பற்றி முடிவெடுத்தாலும் ஃபேமிலியோடு சேர்ந்து. இந்த ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஈகோ கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு ஒரு ஈகோ மட்டும் வந்ததுன்னா அந்த ஃபேமிலி செதஞ்சு போயிடும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப குறுகிய வட்டமாயிட்டாங்க ஜனங்க எல்லாருமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்ல விதமாக கொண்டு போகணும், நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணமான அதாவது பெற்றவங்க குழந்தைகளுக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கணும். அதாவது ரொம்ப விட்டு கொடுத்து போகிறதாகட்டும், எது ஒன்றா இருந்தாலும் முதல்ல ஃபேமிலியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதே போல் கம்பேரிசன் வேண்டாம். எந்த ஒரு 2 குழந்தை இருந்தாலும் சரி, 3 குழந்தை இருந்தாலும் சரி, கம்பேரிசன் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாங்க. எதுலேயுமே, அதாவது ஸ்கூல்லேயுமே அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா படிக்கும், இந்த பையன் அவ்வளோ நல்லா படிக்கும், அப்படி எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் நம்ம குழந்தைகள் ஏன்னா படிப்பு ஒன்று மட்டும் நல்ல, எல்லா துறைகள்லேயும் நம்ம குழந்தைங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு நம்மளோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது பெரிய பலம் இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதில் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அதில் சூப்பராக சைன் ஆகி வருவாங்க. இது என்னோட அபிப்பிராயம். அதே போல் அதுக்காக படிப்பு வேண்டானோ இல்லை படிப்பு வேண்டாம், படிப்பு இல்லாமல் வேறு எதில் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல. படிப்பு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் 12th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு அது பெரிய ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. எங்காவது போனால் யாராவது இங்கிலீஷில் தொடர்ந்து பேசிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பயத்தை எல்லாம் உடைச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா என் பொண்ணுகளோட படிப்பு. என் பொண்ணு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவளை கை கோர்த்து நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பெரிய சாதனை ஒன்று, அது என்னை பொறுத்தளவில் ரொம்ப பெரிய சாதனை, அதை நான் ஒரு விலாகாக நான் அதை போடும்போது தெளிவாக சொல்கிறேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், அதாவது ஒரு படிப்புங்கிறது நம்மளுக்கு பெரிய தன்னம்பிக்கை, பெரிய பலங்கிறத.